நான் 109வது மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் தேர்தலுக்கு அப்புறமா புதிதாக இன்னைக்கு ஃபஸ்ட்டாக மாமன்ற கூட்டம் மேயர் அவர்கள் தலைமையில் இங்கே நடைபெறுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுன்சிலருக்குமே ஒரு 15 நாள் 20 நாட்கள் முன்னாடியே லெட்டர் அனுப்புவாங்க. உங்கள் வார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் 2 கேள்வியாக கேட்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு லெட்ரு வரும். மன்ற செயலாளர் சைன் பண்ணி எங்களுக்கு வரும். அதன்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 கேள்வி கொடுத்துருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சிசி டு பிடி ரொம்ப நாட்களாக எங்களுடைய வார்டில் திருவள்ளூர்புரம் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு, கான் ஸ்ட்ரீட்டு, அப்புறம் திருவேங்கடபுரம் அந்த சாலையெல்லாம் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. சிமெண்ட் ரோட்லேருந்து தார் சாலையாக மாற்றணும். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எஸ்டிமேஷன் அமௌண்ட்டே 15 to 20 லட்சம் மதிப்பீட்டில் தான் இருக்கும். கடந்த 4 வருஷமாக நானும் கேட்டுட்ருக்கேன். மன்றத்தில் பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு தரப்படும். இதே பதிலை தான் 4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே கேள்வியை தான் இந்த மாமன்ற கூட்டத்திலையும் நான் கேள்வியாக அனுப்புனேன். ஆனால் இந்த மாமன்ற கூட்டத்தில் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. நான் நினச்சேன் எனக்கு மட்டும்தான் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, நம்ம லிஸ்ட் எடுக்கலாம், காங்கிரஸ் கட்சியில் வேறு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு லிஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தப்ப காங்கிரஸ் கட்சிக்கே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளருக்கு இடம் கொடுத்துருக்காங்க, சுயேட்சை வேட்பாளர் கொடுத்துருக்காங்க, மதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க, அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் 13 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு கிடைக்கலையே. அதை தான் நான் இந்த செய்தி தொடர்பாளர் வழியாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த மன்ற கூட்டத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் ஏன் கேள்வி நேரத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு? இது இப்போ நேற்று நடக்கிறது இல்லை. எப்போவுமே எல்லா கட்சிக்கும் 2 பேர் பேசுகிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் மட்டும் ஒருத்தர் மட்டும்தான் பேசுவாங்க. கேள்வி நேரமாக இருந்தாலும் சரி, அது நேரமில்லா நேரமாக இருந்தாலும் சரி. இந்த மாமன்ற கூட்டத்தில் எங்களுடைய மாமன்ற தலைவர் திரவியம் அவர்களுக்கு நேரமில்லா நேரத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை புறக்கணிச்சிருக்காங்கன்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேயர் கவனத்துக்கு கொண்டு போனோம். மன்ற செயலாளர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாமே மேயர் தான் முடிவு பண்ணுறாங்க, நீங்கள் மேயரை தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் மேயரை தான் போய் கேட்க போகிறேன். கண்டிப்பாக இருக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக அவங்க காங்கிரஸ் கட்சியை தான் ரொம்ப கேவலமாலாம் பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆளுநரோட ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கோம். அந்த வழியில் காந்தி வழியில் அகிம்சை எப்படி அவர் செஞ்சாரோ அதே மாதிரி நாங்கள் அமைதியாக தான் இருப்போம்.